மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது அரசால் பெண்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு இதுவரை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம், தாய்மாமன் தங்கமோதிர திட்டம், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அண்ணனின் சீர்திட்டம் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் நமது அரசு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்தினை முதன்மை நோக்கமாக கொண்டு வெற்றி தொலைநோக்கு திட்ட ஆவணத்தினை வெற்றி விஷன் டாக்குமெண்ட் வெளியிட்டுள்ளது. அந்த திட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இலக்கு நிர்ணயம் செய்து பல்வேறு திட்டங்கள் அடுத்து வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டிற்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பினமாக பெண்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இவ்வரசு நிறைவேற்றும். கடந்த 4 மாதங்களாக வளைகுடா பகுதியில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதனால் மாற்று எரிபொருளை பயன்படுத்தி வருவதாலும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வினாலும் பொதுமக்கள் தங்களது வருவாயிலிருந்து கூடுதலான தொகையினை செலவிட்டு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதிச்சுமையினை குறைக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையில் உள்ள மீனம்பாக்கம் விமான நிலையம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தால் AAI இயக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது. வளர்ந்து வரும் சென்னை மாநகரத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டும் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டும் தொழில் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டும் சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையிலும் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டு உள்ளது. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் பெரிய அளவில் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும் அதிக அளவில் குடியிருப்புகளை அகற்றாத வகையிலும் அமைய வேண்டும். ஆனால் முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும் குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து நான் 20/1/2025 அன்று அப்பகுதிக்கு சென்று
அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தற்போது நடைபெற்று வரும் டெர்மினல் 3 பயணிகள் முனையம் கட்டுமான பணிகள் முடிவுற்ற பின் ஆண்டுக்கு 35 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இருக்கும். மேலும் புதிய டெர்மினல் 5 பயணிகள் முனையம் செயலாக்கத்திற்கு பிறகு ஆண்டுக்கு மொத்தம் 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இவ்விமான நிலையம் இருக்கும். இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமல்ல, பெண் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வணிகம் மற்றும் சமூக வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்புகளாலும் அளவிடப்படுகிறது. மகளிரின் பயண சுதந்திரம் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கும் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம் நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி
மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவும், பணியிடங்களுக்கு செல்லவும், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பயணம் என்பது கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, ஒரு தொழிலாளியின் வேலைவாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு, ஒரு தொழில் முனைவோரின் முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்யும் சமூக முதலீடாகும். தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் திருநரும் டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றி பயணம் வழியாக மகளிரின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவமும் நிலை பெற்று வளமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கும் நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். நன்றி, வணக்கம். பேரவை விதி 55 கீழ் பால் விலை கொள்முதல் விலை மற்றும் ஊக்கத்தொகை உயர்வு குறித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் என்பது குறித்த பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர்கள் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் அகில் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் OS மணியன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் முக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்கள் ஆகியோர் 55 விதிகள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அதை நான் வந்து தகவல் குரலாக எடுத்துக்கொண்டு இந்த அவையின் முன் வைக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏதாவது இது குறித்து பதில் சொல்ல விரும்பினால் பதில் அளிக்கலாம். மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள் மென்ஷன் பண்ணலாம். பரந்தூர் விமானத்தை பற்றி அளவுக்கு நம்முடைய சொல்லணும். இல்லை அரசின் சார்பில் மாண்பு முதல்வரோ அமைச்சர்களோ அறிக்கை அளிக்கிற போது விவாதம் கிடையாது. மாண்பு உறுப்பினர் இதை பற்றி மென்ஷன் பண்ணுங்க. பால் விலை குறித்து மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் அது குறித்து ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் சொல்லலாம். நீங்கள் குற்றச்சாட்டில் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது. அந்த விளக்கத்தை இதை நான் விதிப்படி படிச்சிடுறேன் உங்களுக்கு. பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அமைச்சர் பேரவைத் தலைவர் இசைவுடன் அறிக்கை ஒன்றை அளிக்கலாம். அறிக்கையின் மீது அப்போது எவ்வித விவாதமும் இருத்தல் கூடாது. அந்த விதிப்படி இப்போ அனுமதி இல்லை. அப்போ நீங்கள் இல்லை மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்கள் இடையில அதை சொல்லலாம். மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்கள் சொல்லலாம். உட்கார நீங்கள் பேசுங்க. 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்புக்கு நான் உங்கள் பேரை படிச்சுட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் பேசலாம், இல்லாவிட்டால் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். கவன ஈர்ப்பு பற்றி குற்றச்சாட்டு இல்லை, ஒரு விளக்கம் வேண்டாம். எந்த விளக்கத்துக்கு நான் அனுமதி அளிக்கவில்லை. 55 விதியின் கீழ் உங்கள் பேரை படிச்சுட்டேன், இல்லை அடுத்த உறுப்பினர் பேரை நான் படிச்சிடுவேன். சொல்லலாம், மென்ஷன் பண்ணலாம். விதிப்படி உங்களை அழைத்திருக்கிறேன். பால் விலை உயர்வு குறித்து படிக்கிறதா நீங்கள் படிக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பால் உற்பத்தியாளர்கள்லாம் வந்து இப்போ தனியாருக்கு போய் பால் வந்து ஊற்றணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆவினுக்கு பால் ஊற்றினால்தான் பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருப்பவங்க யாரெல்லாம் பாலை பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும், குறைந்த விலையில் அவர்கள் பயன்படுத்த முடியும். இன்றைக்கி தனியாரில் பார்த்தீங்கன்னா கேரளா அரசு மில்மான்றவங்க 45.27 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்குறாங்க. அட்சன் ஆரோக்கியா என்பவர்கள் ஏறத்தாழ 42 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் இங்கே வந்து வாங்குகிற காரணத்தினால் ஆவினுக்கு பால் கொடுப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திற்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் இங்கே பால் விலை ஏற்றம் குறித்து இங்கே குறிப்பிட்டார்கள். அதில் சொசைட்டியின் மூலமாக 1 ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டும், அரசாங்கம் 2 ரூபாய் ஆதார விலை தருகிறது என்று ஒரு பல சொசைட்டி இன்றைக்கு பார்க்கிற பொழுது அவரால் சொசைட்டியாக நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிற பொழுது அவரால் 1 ரூபாய் கொடுக்குற நிலையே இல்லை என்கிற நிலை தான் ஒரு பக்கம். இன்னொன்று,
இன்றைக்கு பால் உற்பத்தியாளருக்கு எடுத்தோம்னு சொன்னோம்னா அதுக்கு தீவன விலை, அந்த மாடுகளுக்கு வேண்டிய உணவு இவைகள்லாம் பார்க்கறது, புல்லுலாம் பார்க்கிற பொழுது விலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு கட்டுப்படி ஆகவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு என்பது 45 ரூபாய் கொடுத்தால் பரவாயில்லை, எப்படியாவது அதுதான் கட்டுப்படி ஆகுன்ற நிலை இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 10க்கும் மேற்பட்டிருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்களே அங்கங்கே போராட்டங்கள் இருந்த அடிப்படையில் செய்வதோடு மட்டுமல்ல, 24ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆவினுக்கு பாலை ஊற்ற மாட்டோம் என்ற நிலையிலே அங்கங்கே நடைபெறுகிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது தாய்மார்கள்லாம் பாலை கொண்டாந்து கொட்டிட்டு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசை பொறுத்தளவுக்கு அவங்க குறைந்தபட்சம் 45 ரூபாயிலிருந்து 46 ரூபாய் ஒரு லிட்டருக்கு எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த அரசு உடனே ஆவினுக்கு பால் வருவதற்கு ஏற்படும். ஏன்னா இப்போ பார்த்தா ஜனவரி 25 இப்போ ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இப்போ பால் ஆவினுக்கு பால் ஊற்றுவதே குறைந்து விட்டது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு கட்டுப்படியான விலை தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த அரசாங்கம் பால் உற்பத்தியாளருக்கு 45 ரூபாய் கொடுத்தால்தான் ஆவினுக்கு பால் வரும், தனியாருக்கு பால் போகாமல் நிறுத்த முடியும். எனவே அரசின் கவனத்திற்கு இது கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் அகிரியஸ், மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, இது குறித்து கவன ஈர்ப்பு நான் கொடுத்திருக்கின்றோம். அண்மையில் பால் விலை அரசு உயர்த்தப்பட்டது. 3 ரூபாய் தான் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 1 ரூபாய் இந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து 1 ரூபாயும் 2 ரூபாய் அரசு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தீவனுடைய விலை அதிகமாகி போச்சு, பராமரிப்பு செலவு அதிகமாகிவிட்டது. அதனால் பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த அந்த விலை போதாது, இன்னும் கூடுதலாக பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது 1 லிட்டர் தண்ணி இன்னைக்கு 15 ரூபாய்க்கு விற்கிது, 1 லிட்டர் பாலை 41 ரூபாய்க்கு தான் விற்கிது. ஆகவே பராமரிப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால் அரசு அறிவித்த அந்த பாலுடைய கொள்முதல் விலை போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். 1 லிட்டருக்கு பசுமால் 50 ரூபாயும் எருமைப்பால் 60 ரூபாயும் வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். அரசு அதை பரிசீலித்து அதை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் இது குறித்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கால்நடைகள் பராமரிப்பு, அதே போல கால்நடைகள் உணவு, புல் போன்றவையெல்லாம் அதிகரித்திருப்பதால் இன்றைக்கு லிட்டருக்கு 46,000 ரூபாயிலிருந்து 48 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. ஆகவே பால் உற்பத்தியாளருடைய கோரிக்கை ஏற்று லிட்டருக்கு 46லிருந்து 48 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆவின் நிறுவனத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு போதுமான அளவில் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இது குறித்து கீழ்கண்ட விவரங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆவின் நிறுவனத்தின் உயிர் நாடியாக உள்ள ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் மழை, வெயில் என எந்த கடுமையான கால நிலைகளிலும் இரவு பகல் பாராது பால் கொள்முதல் செய்து ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கி வருகின்றனர். உயர்ந்து வரும் பால் உற்பத்தி செலவினத்தை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையினை உயர்த்தி வழங்குவது மிக முக்கியமானது என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. 2021ஆம் ஆண்டு முந்தைய அரசால் ஆவின் பால் பாக்கெட் விற்பனை விலை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டதால் ஆவின் நிறுவனத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 270 கோடி ரூபாய் கூடுதல் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பினால் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்ய பால் கொள்முதல் மற்றும் விற்பனையை அதிகரிக்க எந்த ஒரு முயற்சிகளும் மற்றும் உரிய நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டதனால் பால் பொருட்கள் உற்பத்தியும் விற்பனையும் குறைந்து ஆவின் நிறுவனத்திற்கு மேலும் கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு கடந்த ஆட்சிகால நிர்வாக குறைபாடுகளால் ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆவின் நிறுவனம் கடுமையான நிதிச்சுமையை எதிர்கொண்டிருந்த நிலையிலும் ஆவின் பால் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு நிதிச்சுமையை காரணம் காட்டாமல் பால் கொள்முதல் விலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி வழங்கியுள்ளார். அதன்படி பசும்பால் லிட்டருக்கு 35ஆக இருந்த கொள்முதல் விலையுடன் வழங்கப்பட்ட 3 ஊக்கத்தொகை சேர்த்து 38ஆக இருந்த நிலையில்
சங்கங்கள் மூலமாக கொள்முதல் விலை ஒரு ரூபாய் உயர்த்தப்பட்டதுடன் அரசின் ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது பால் உற்பத்தியாளருக்கு லிட்டர் 41க்கு வழங்கப்படுகிறது. இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுகிறது. முந்தைய ஆட்சியில் ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளுக்கு பிறகே பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் கடந்த ஆட்சியில் எந்த விலை உயர்வும் வழங்கப்படாத நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் பால் உற்பத்தியாளர்களின் நலன் கருதி கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் நேரு அவர்கள் அதை பற்றி நான் விவாதிக்க அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி விளக்கம் சொல்வதற்கு திராவிடமணி மாண்பு உறுப்பினர் திராவிடமணி அவர்கள் இந்த புலி தாக்குதல் பற்றி நீங்க சொல்லியிருக்கீங்க. பேரவை முன்னவர் மாண்புமிகு பால்வளத்துறை முகார் நான் பாருங்க மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பால்வளத்துறை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொதுவெளியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் பெண் என்று பாராமல் மரியாதை இல்லாமல் பேசியதற்கும் கண்டனத்துக்குரியது. உங்களை இருங்க கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் போங்களேன். உட்காருங்க, பேசுங்க. அவை முன்ன உட்காருங்க. என்னன்னு பாருங்க. என்னன்னு இன்னும் கேட்கலையே. அவங்க என்ன சொல்ல இல்லைங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. இருங்க நீங்க உட்காருங்க. அவங்க என்ன பேச வராங்கன்னு கேளுங்க. அவங்க பேசவே இல்லை இன்னும். அவங்கள பேச விடுங்க. மாண்புமிகு பால்வளத்துறை மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால்வளத்துறை அமைச்சர் அதற்கான இன்னும் விளக்கங்களை முடிப்பதற்குள்ளே நீங்கள் இழந்து விட்டீர்கள். ஆகிய அருள் கூர்ந்து அவருடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு உங்கள் கருத்துக்களை ஒருவர் எழுந்து சொல்லலாம். ஏன்னா எத்தனை பேர் ஒட்டுக்க இருந்துச்சிங்கன்னா எப்படி நடைமுறை இல்லாது எல்லாரும் அதான் சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்லலாம். பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் அவர்களை மரியாதை என்றும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இது பெரிய கண்டனத்துக்குரியது. இது அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க. நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றால் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பெறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, முதலமைச்சர் அவை முன்னவர் ப்ளீஸ் இருங்க, நான் முடிக்கிறேன். பாலை பற்றி ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேண்ணா. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பால் உற்பத்தியாளருடைய நிலைகளை குறித்து இங்கே பேசினீர்கள். அமைச்சர் அதற்கான விளக்கங்களை சொன்னார்கள். கருணையுள்ளம் படைத்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் என்று சொன்னாலே அவருடைய துயரங்களை துடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருந்து விவசாய சங்கத்தை அழைத்து பேசியவர் நம்முடைய முதலமைச்சர். ஆகவே இது போன்ற பால் உற்பத்தியாளர் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு விரைவில் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதுவும் நடைபெறும்.
மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்பு உறுப்பினர் நீங்கள் பேசும்போது ஒன்று சொல்லிடுறேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் அவையில் அறிக்கை ஒன்று மாண்பு முதலமைச்சராலோ அமைச்சர் பெருமக்களால் சமர்ப்பிக்கப்படுகிற போது விதியின் கீழ் எந்த விவாதமும் கிடையாது. 110 விதியின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு எந்த விவாதம் கிடையாது. அது குறித்து பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். வேண்டாம் இல்லை, அது 110 விதியின் கீழ். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அரசால் முடிவு செய்யப்பட்டு இடங்களெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு மாண்பு உறுப்பினர் அனுமதி இல்லை. இல்லை 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 அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதி இல்லை, இது அனுமதி இல்லை. இல்லை, விவாதமே இல்லை. அதை பற்றி எந்த விளக்கம் கேட்டால் இன்னொரு உறுப்பினர் சொல்ல விரும்புவார். அனுமதி இல்லை. மாண்பு உறுப்பினர் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி தாக்கியது தொடர்பாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திரு தலவாய் சுந்தரம், மாண்பு உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் கா மாரிமுத்து, மாண்பு உறுப்பினர் போஜராஜன், மாண்பு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள் இங்கே ஏற்கனவே 55 விதியின் கீழே அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் போஜராஜன், புலி தாக்குனதை பற்றி சொல்லுங்க. புலி உங்க ஊர்ல எப்படி தாக்குது, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி விளக்கமா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல கொஞ்சம் இருங்க. புலி பயங்கரமா தாக்கி இருக்கு, மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கு. அதை பத்தி அவர் பேசுறாரு. மாண்பு உறுப்பினர் போஜராஜன், கடந்த வாரம் பேசுறது கொஞ்சம் கேட்போம். கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுங்க. கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலே